நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 65 முதல் 80 வயது பென்ஷன் வாங்கும் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் சார்ந்து ஹாப்பி நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம், அதிக பென்ஷன் வழங்குவதில் வயது குறைப்பு பற்றிய எதுவும் அறிவிப்புகள், அது சார்ந்த தகவல்கள், அதற்கான உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, அதற்கான பரிந்துரைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா, இந்த பரிந்துரைகளை கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா, அமைச்சகங்கள் தரப்பில் இதற்கான அறிவிப்புகள், கோரிக்கைகள், பரிந்துரைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இதன் மூலமாக வயதின் அடிப்படையில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம், அதிக பென்ஷன், உயர் பென்ஷன் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும், அதில் பின்பற்றப்படும் புதிய நடைமுறை மாற்றங்கள், கூடுதல் சலுகைகள் பற்றிய தகவல்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஓய்வூதியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளும், அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது 80 வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. எனினும் 65 வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும், அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழுவும் பிற ஊழியர்கள் அமைப்புகளும் பரிந்துரைத்துள்ளன. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதுகுறித்து பல ஊழியர் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. மத்திய அரசு இதுகுறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தப்படவில்லை. எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகின்றது. குறிப்பாக 8வது ஊதிய குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கும் என்றும் எதிர்பார்த்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரங்கள் பின்வருமாறு: 80 வயதிற்கு பிறகு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும், 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றை நாடாளுமன்ற குழு 65 வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று தங்களது பரிந்துரைகளை முன்வைத்துள்ளன. அந்த பரிந்துரைகளின் விவரங்கள் பின்வருமாறு: 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியமும், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும், அதன் பின் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும். 65 வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும், அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்தது. தேவை அதிகமாக உள்ள வயதின் வழங்காமல் அதற்கு 15 ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்காக வந்துள்ள முக்கிய பரிந்துரைகளில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும். இதுகுறித்து சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும். வழக்கமான கூடுதல் ஓய்வூதியம் வங்கி மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகிறது. அரசாங்கம் இதற்காக ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன. இதன் மூலமாக தற்போது மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு 80 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றை 65 வயதில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை நாடாளுமன்ற குழு தங்களது பரிந்துரைகளை முன்வைத்திருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, பரிந்துரைகள் பற்றி, சலுகைகள் பற்றி, எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.